காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள கர்த்தர், நம்மோடு பேசுகிறவர், நம்மை நடத்துகிறவர், நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவர். இத்தனை வருடம் நம்மை நடத்தி அருமையாக தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய புதிய காரியங்களை கற்று கொடுக்கிறார். நான் தொடர்ந்துமாய் உங்களோடு வாய் குறித்து தான் பேச வேண்டும். அதில் ஒரு காரியம் இன்னும் பேசி முடிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆனாலும் இந்த நாளை அதை குறித்து நான் பேச போவதில்லை. ஆண்டவர் அற்புதமாய் வேறொரு காரியத்தை, இதைத்தான் தேவன் நமக்கு ஆலோசனையாய் சொல்ல விரும்புகிறார். இதைத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார். இந்த வாழ்வு நம்மிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு தேவனை பிறந்தார், இந்த நாளில் பிறந்தார் என்று சொல்லி ஒரு மரத்தை அடையாளப்படுத்தி அதை அலங்கரித்து அதற்கு வெளிச்சத்தை போட்டு அதை ஆவிக்குரிய பிள்ளைகளும் கொண்டாடி ஆவிக்குரிய பிள்ளைகளும் அதற்கு பரிசு பொருட்களை கொடுத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஒரு கொள்ளாத ஒரு ஆவிக்குரிய தள்ளாட்டமான மாதம் என்று இந்த மாதத்தை வேண்டும் என்றால் நாம் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்துக்குள்ளே எல்லாரையும் அடைத்து வைத்திருக்கிறான் சத்ருவானவன். அது வேதத்துல எத்தனை தடவை அதை குறித்து நமக்கு வேதம் சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படியாத அநேக, உலகத்தில 90% அதற்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. ஆவிக்குரிய சபைகளை சொல்லுகிறேன். அப்போ தேவன் நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? தேவன் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? தேவன் எதிர்பார்க்கிற வாழ்வு எதற்கு ஒப்பாக இருக்கிறது? நாம் அடுத்த ஆண்டு போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இப்படியா இருக்கணும் என்று தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். இது கொஞ்சம் ஆழமான கருகலான சத்தியம். இதை நீங்க ஆவிக்குரிய ரீதியில விளங்கிக் கொள்ளணும். நீங்க இந்த மாமிசத்து ரீதியில அதை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அது ஆவிக்குரிய ரீதியில தான், வார்த்தைகளோடு தான் ஒப்பிட்டு உங்களுக்கு நான் காண்பிக்க போறேன். ஒன்றும் வார்த்தைக்கு புறமான எந்த காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பேச போறதில்லை. எல்லாமே வார்த்தையில அவர் எவ்வளவு அழகாய் நேர்த்தியாக அவர் நம்முடைய வாழ்வை எதிர்பார்க்கிறார் என்பதை அவரே எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அதை கொண்டுதான் அருமையான பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்ட ஒரு புதிய ஏற்பாட்டுக்குரிய வெளிப்பாடு, பக்தனுக்கு கொடுத்த மிக அருமையான வெளிப்பாடு. ஏன்னா நான் தொடர்ந்துமாய் ஆண்டவரே, ஆதி திருச்சபையில உம்முடைய தாசர்கள் செய்யாத காரியம், உம்முடைய சீசர்கள் பின்பற்றாத ஒரு காரியம் எப்படி சபைக்குள்ளே வந்தது, அதை இன்னும் ஆவிக்குரியவர்கள் சொல்லி பரிசுத்த வேதத்தை கையில ஏந்துகிறவர்கள், வேதத்தில் எழுதப்பட ஆண்டவரை சொன்னார், இதுல ஒன்றை நீ கூட்டக்கூடாது, குறைக்க கூடாது, இதற்கு புறம்பான எல்லாம் பாவம் என்று எழுதப்பட்ட வேதத்தை கையில தூக்கி கொண்டு இருக்கிறவர்கள், முடியலையே இந்த ஒரு காரியத்தில் விழுந்து போய் பெரிய திரளான சபைகள், திரளான பெரிய வல்லமையாய் தேவன் பயன்படுத்துகிற ஊழியர்களை கூட இந்த காரியத்துக்குள்ளே கட்டி போட்டு அவருடைய வியாக்கியங்கள் பாரம்பரியத்துக்கும் கலாச்சாரங்களுக்கும் அடுத்ததா இருக்கிற இந்த காலத்துல மரத்தை குறித்து மேன்மை பாராட்டி மரத்தை வைத்து இல்லாத ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா என்கிற ஒரு மனிதனை அடையாளப்படுத்தி தேவனுக்கு ஒப்பாக செய்த எந்த காரியமும் அது விக்கிர ஆராதனையா இருக்கிற இந்த காலம் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். நம் வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று தேவன் காண்பித்துக் கொடுக்க போகிறார். மிகவும் ஆழமான சத்தியம் புரிந்து கொண்டால் உங்களோட வாழ்க்கைகள் எல்லாம் மாறி நாம் அனுதினமும் தியானிக்கிற ஒரு காரியத்தில் இருந்துதான் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். அந்த காரியத்துக்குள்ளே தேவன் இவ்வளவு காரியங்களை வைத்திருக்கிறானா என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு விளங்குகிறது. ஆகவே பழைய ஏற்பாடு என்னோடு சேர்ந்து பழைய ஏற்பாடு சங்கீத புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் அனுதினமும் தியானிக்கிற சங்கீதம், இதற்குள் தேவன் வைத்திருக்கிற காரியங்களை பார்க்க போகும். சிறு கூட்டத்திலும் தேவனுக்கு எண்ணிக்கை பெருசல்ல. அன்று 12 பேரை வைத்தவர் கற்றுக் கொடுத்ததெல்லாம் தேவ ரகசியங்கள், தேவ வெளிப்பாடுகள், தேவனுக்குரிய அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் தான். நீங்க 2 பேர் இருந்தாலும் தேவன் சத்தியத்தை பேசுவார். தேவனுக்கு அதுல பிரியம். திரளான ஜனங்கள் மத்தியில் எண்ணிக்கையில தேவன் போயிட்டு பேச வேண்டிய எந்த அவசியமும் அவருக்கு இல்லை. அவர் ஒவ்வொருத்தரையும் உருவாக்க விரும்புகிறார். அப்படித்தான் வார்த்தை அவரால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைய வாழ்க்கையும் அப்படி இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே 92வது சங்கீதம் 729வது பக்கம் தேவன் நம்மோடு பேசுகிற காரியம். இந்த மாதத்திலே குருட்டாட்டம் பிடித்திருக்கிற மத்தியிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வெளிப்பாடு ஆச்சரியம். தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் ஆச்சரியம்.
92வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசி. நீதிமான் பனையைப் போல செழித்து கேதுருவைப் போல் வளருவான். ஆமென். நாம் தியானிக்கிற, அன்றாடம் சொல்லி ஜெபிக்கிற நீதிமான் பனையைப் போல் செழித்து, நாம் அதை பார்க்க போறதல்ல. தேவன் நமக்கு பேசுகிற காரியம் லெபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். தேவன் ஒரு மரத்தை அடையாளப்படுத்தி நம் வாழ்க்கையை அந்த மரத்தோடு ஒப்பிட்டு காண்பித்தா, கேதுரு மரம் எப்படிப்பட்டது, கேதுரு மரத்தின் தன்மைகள் என்ன, அந்த தன்மைக்குள் தேவன் வைத்திருக்கிற ரகசியம் தான் என்ன, அந்த தன்மையிலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ன, அது நம்மை யாரோடு இணைக்கிறது, இந்த கேதுரு மரம் யார்? அப்போ நீதிமான் கேதுரு மரத்தை போல் வளர்வாண்டா. இந்த வார்த்தை சும்மா எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. ஏன்னா அதற்கு பின்பாய் வருகிற வார்த்தை தேவனுக்கு எல்லளவேனும் அநீதியில் என்பதை விளங்க பண்ணும்படியாக நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் உத்தமர் என்று தம்மை விளங்கப்படுத்தும்படியா அவருடைய ஆலய பிரகாரங்களில் நீங்க நாட்டப்பட்ட, அப்போ கேதுரு மரம் நாட்டப்பட்டிருக்கணும், கேதுரு மரம் வளரணும். கேதுரு மரம் தான் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை என்று சொல்லித்தான் தேவன் இங்கே எழுதி நீதிமான். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. பனையை போல் செழித்தது பனை என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் பனை அல்ல, அது வேறு மரத்தை காண்பிக்கிறது. ஆனால் நீதிமானுடைய வாழ்க்கை பனைக்கும் லெபனோனில் அதே விசேஷித்து லெபனோனை காண்பித்து லெபனோனில் உள்ள கேதுரு என்று பேசுகிறார். அப்போ இதுக்குள்ள எல்லாமே தேவன் ஆச்சரியமான காரியங்களை வைத்திருக்கிறார். அப்போ நாம் முதலாவது இந்த கேதுருவை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்துறான்னு நாம் பார்க்க போறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை கேதுருவா, அதிலேயே தேவன் எச்சரிக்கிறார். அதிலே 7வது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரை யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். அப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த வடத்தின் முடிவிலே கேட்கிறார், நீ கேதுரு மரமா, நீ இல்லை செழிப்பாய் காண்பித்து பச்சை பசலை காண்பித்து அழிந்து போகிற துன்மார்க்க வாழ்க்கைக்கு ஒப்பான புல்லை போல இருக்க போகிறியா என்பதுதான் தேவன் நம்மிடத்திலே கேட்கிற, இந்த வருடத்தின் முடிவிலே நம்மை வைத்து கேட்கிற கேள்வி. அதுதான் தேவன் உங்களை புல்லாய் பார்க்க விரும்பவில்லை. புல்லுடைய வாழ்க்கை அடிமட்டம், அது மிதிக்கப்படும், அது எரிக்கப்படும். ஆண்டவரே சொன்ன மனித வாழ்க்கை புல்லை போட்டிருக்காது, அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் நீதிமான ஸ்தானத்துக்குள்ளே மனிதனாகி உங்களை கொண்டு வந்திருக்கிறார் தம்முடைய குமாரனுடைய திருரத்தத்தினால். அப்போ உங்களோட வாழ்க்கை வளர கேதுருவை போல. அப்போ இந்த கேதுருவில் இருக்கிற விசேஷித்த தன்மைகள் என்ன, கேதுருவை எதற்கெல்லாம் பயன்படுத்தினார்கள், இதை நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும். அப்ப லேவியராகமம் 14வது அதிகாரம் 4லிருந்து 6 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை எடுத்து வாசிங்க. அங்கே கேதுருவை ஒரு விசேஷித்த காரியத்துக்கு பயன்படுத்துகிறார், ஒரு விசேஷித்த காரியம். 14வது அதிகாரம் தெளிவாய் வாசிங்க. 14வது அதிகாரம் 4லிருந்து 6, 143வது பக்கம் பழைய ஏற்பாடு. லேவியராகமம் 14:6 வாசிங்க. உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளை உயிருள்ள குருவியையும் ஊற்று நீரின் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்தினாலே தோய்த்து சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரின் மேல் கொல்லச் சொல்லி. ஓகே, ஆமென். இங்கே லேவியருக்கு, அதாவது ஆசாரியனுக்கு தேவன் ஒரு விசேஷித்த கட்டளை கொடுக்கிறார், குஷ்டரோகத்தை குறித்து. இந்த குஷ்டரோகம் என்பது வீட்டில வந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய சரீரத்தில் வந்தாலும் சரி, அது எப்படி சுத்திகரிக்க வேண்டும் என்ற ஒரு முறைமையை காண்பிக்கிறார். நீங்க ஆதி நாட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலருக்குள்ள காணப்பட்ட, அன்றிருந்த ஜனங்களுக்குள்ள காணப்பட்ட மிகவும் ஒரு கொடிய நோய் என்னன்னு சொன்னா குஷ்ட ரோகம். அது மனிதனை அழுகி போக நாற்றம் எடுக்க பண்ணி அவனை தன்னுடைய சமூகத்தை விட்டு பாளையத்துக்கு புறம்பாக தள்ளி போடும். அப்போ அந்த மனிதன் அதுல இருந்து மீண்டு வரும் பொழுது
அல்லது மீட்கப்படும் பொழுது அவனுக்கு ஒரு சுத்திகரிப்பு முறையை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார் ஆசாரியனுக்கு. அந்த முறையிலே பிரதானமாய் பயன்படுத்தப்பட்டது அந்த கேதுரு கட்டை. இந்த கேதுரு கட்டையை தான் அவர்கள் பயன்படுத்தி அதை ஈசோப்பை அதிலே வைத்து அதை சிவப்பு, நன்றாக கொள்ளுங்க, ஈசோப்பை வைத்து கேதுரு கட்டையில சிவப்பு நூலால அதை கட்டி ஒரு குருவியை கொண்டு அந்த இரத்தத்துல அதை தோய்த்து அதை எடுத்து தெளித்து அது சுத்திகரிக்கிற ஒரு முறைமை. மற்ற குருவியை பறக்க விட்டு விடுவார். இது தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு முறைமை. அப்போ இந்த கேதுரு கட்டை சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு விசேஷித்த ஒரு கட்டையாயிருக்கிறது. அப்போ தேவன் நீதிமானுடைய வாழ்க்கையை அப்படியாக இருக்கணும் என்றுதான் விரும்புகிறார். நான் பின்பாக காண்பிப்பேன். உங்களுக்கு மேலோட்டமா இந்த காரியங்களை காண்பித்து கொடுத்து எதற்கெல்லாம் இந்த கேதுருவை பயன்படுத்துவார்கள் என்று சொல்லி கேதுருவின் தன்மைகளை காண்பித்து பின்பாய் நீதிமானோடு ஒப்பிட்டு நான் உங்களுக்கு காண்பித்து ஏன் தேவன் இத்தனை காரியங்களை சொன்னார், அதுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய காரியம் என்ன என்பதை கற்று பின்பாய் நாங்கள் முடிக்க போகிறோம். கொஞ்சம் கருகலானது, நன்றாக நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ கேதுரு கட்டை மிகவும் அவசியம். சுத்திகரி, அது குஷ்டத்தை, அநேகருக்கு ஆவிக்குரிய குஷ்டம், ஆனா நீதிமான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் கேதுரு கட்டைகளா இருந்து மற்றவர்களை சுத்திகரிக்க ஆடு சொல்லணும். பரிசுத்த கைகளை வைத்து நீ மற்றவனுக்கு ஜெபம் பண்ணணும், ஆனா முடியலையே. அப்போ நீதிமான வாழ்க்கை சறுக்குகிறது. நீங்க ஒப்பிட்டு பார்த்து உங்க வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியதான் ஆண்டவர் பேசுகிறார். வேற எந்த காரியமும் அல்ல. இது எல்லாருக்கும், நான் உட்பட தேவன் பேச விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம். அடுத்ததாக 1 நாளாகமம் 14 ஒன்றை வாசிங்க. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. அப்படி எங்கெல்லாம் பயன்படுத்த நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அதுக்காக 1 நாளாகமம் 14 ஒன்றை வாசிங்க. தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதற்கு கேதுரு மரங்களையும் கச்சரையும் கல்தச்சரையும் அனுப்பினார். ஆமென். இந்த கேதுரு மரம் ராஜா, விசேஷித்த ராஜாவாகிய தாவீதுக்கு ஈராம் அனுப்புகிறான் வீட்டை கட்டும்படி. அப்போ இந்த கேதுரு மரத்தால கட்டப்படுகிற வீட்டில வாசம் பண்ணுகிறது ராஜா. பின்பு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காண்பித்து கொடுக்கிறேன் ஒன்று. அப்போ இந்த கேதுரு மரம் மிகவும் விசேஷித்தது. ஏனென்று சொன்னால் ராஜா வாசம் பண்ணுகிற வீடு அந்த நாட்களிலே கேதுருவினால், ஏன்னா லெபனோனிலே இருந்த அந்த கேதுரு விசேஷித்தது. அப்போ அந்த கேதுருவினால் கட்டிட வீட்டில தான் ராஜா வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஈராம் என்கிற ராஜா தாவீதுக்கு அப்படிப்பட்ட கேதுரு மரத்தினால வீட்டை கட்டும்படியாக தன்னுடைய கல்தச்சரை அனுப்பி அங்கே மரங்களை அனுப்புகிறான். அப்போ கேதுரு மரம் என்பது ராஜாவை அடையாளப்படுத்த, ராஜா வாசம் செய்ய பயன்படுத்துகிற ஒரு மரம். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தது 2 நாளாகமம் 2:8 எடுத்து வாசம். 2 நாளாகமம் அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. 2 நாளாகமம் 2:8 வாசிங்க. கேதுரு மரங்களையும் தேவதாரு விருட்சங்களையும் ஆசரி மரங்களையும் எனக்கு அனுப்பி லீபனோனின் மரங்களை வெட்ட உம்முடைய வேலைக்காரர் பலவினவர்கள் என்று அறிவேன். எனக்கு மரங்களை திரளாக ஆயத்தப்படுத்த என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடு கூட இருப்பார்கள். ஆமென். இங்கே சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்கு அங்கே லெபனோன்ல இருந்து, நன்றாக லெபனோன் என்ற தனிய கேதுரு மரம் என்று சொல்லப்படவில்லை, லெபனோனும் சேர்ந்து வருகிறது. அப்போ லெபனோன்ல இருந்து கேதுரு மரங்களை அனுப்பும், நான் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும், அதற்கு உன் வேலையாட்களோடு என் வேலையாட்களும் இணைந்து வேலை செய்யணும் என்று அங்கே சாலமோன் ஈரானோடு உடன்படிக்கை பண்ணி அந்த வகையான வார்த்தைகளை இத்தனை களம் எண்ணெய் தருவேன், இத்தனை மா தருவேன், இத்தனை பேர் அவன் கிட்டத்தட்ட 80,000 பேரை ஆயத்தப்படுத்தி அது 3 இதாய் பிரித்து அதற்கு 3000 சொச்சம் தலைவர்களை ஏற்படுத்தி அங்கே மரங்களை வெட்டி அதை தெப்பங்களாய் கட்டி கொண்டு வருவதற்கு சாலமோன் ஏற்பாடு பண்ணுங்க. மரம் விசேஷித்தது. தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு கேதுரு மரம் விசேஷித்தது. அப்போ
ஆலயம் கட்ட தேவை. 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் அப்படியே முன்னுக்கு 1 ராஜாக்கள் கொஞ்சம் அப்படி 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் தேகா இங்கே சொல்லப்படுகிறது. எப்படி அங்கே கட்டப்படும் 7 1 2 வாசிங்க. சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. அவன் லீபனோன் பலம் என்னும் மாளிகையையும் கட்டினான். ஓகே, ஆமென். இப்போ அங்கே ஆலயத்தை கேதுரு மரத்தை கொண்டு கட்டினவன் இப்போ தனக்கென்று ஒரு ஆலயத்தை அந்த லெபனோன் வனத்துல போய் அமைச்சிட்டான். கேதுரு மரத்தால் நீங்க அதனுடைய அமைப்பை நீங்க பார்க்கலாம். அது ஃபுல்லா கேதுரு, அவருடைய உத்திரங்கள் கேதுரு, அதனுடைய எல்லாமே சகலம் தளங்கள் யாவும் கேதுரு மரத்தை கொண்டு ஒரு விசேஷித்த தான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு வீட்டை சமாதானத்தில் ராஜாவாகி சாலமோன் கட்டுகிறான். அது முழுக்க முழுக்க கேதுரு மரத்தினாலே லெபனோன் மலையிலே அதை கட்ட அவன் எடுத்துக்கொண்டது 13:1-3 இயேசுவை குறிக்கும். நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். 4 மன்னர்களை கொடுங்க. அவன் கட்டி முடிப்பதற்கு எடுத்த 13 வருஷம் சென்றது ராஜா. அப்போ கேதுரு மரத்தில் ஏதோ விசேஷத்தை தேவன் பேசுகிறார். பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டாலும் அது புதிய ஏற்பாட்டுக்குரிய சத்தியம். பின்பாய் நாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும். அப்போ அது ஆலயம் கட்ட ராஜா வாசம் பண்ண பின்பாய் ராஜாவை போய் அங்க வாசம் பண்ணினான். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 17 எடுத்து வாசிங்க. அதிலே சாலமோன் எழுதின உன்னத பாட்டில் அதிலே அவன் சொல்லுகிறான் லெபனோன் வனத்தின் வீடு எப்படிப்பட்டது என்று. 1:17 801வது பக்கம் 800. நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம், நம்முடைய மச்சு தேவதாரு மரம். ஆமென். கேதுரு மரத்தினால் தான் சகலமும் கட்டப்பட்டதால் அவர் தன் வீட்டை குறித்து அங்கே உன்னத பாட்டிலே சொல்லுகிறான். அப்போ இந்த கேதுரு மரம் தேவன் நீதிமானை கேதுருவோடு இணைத்து பேசும் பொழுதே தேவனுடைய அந்த உள்நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆச்சரியமான அதிசயமான கிரியைகளை நாம் புரிந்து கொள்ள. அப்போ இந்த கேதுரு மரத்தை நாம் பார்த்தோம். எதற்கு இந்த கேதுரு மரம் விசேஷித்ததா இருக்கிறது எல்லாம். இந்த கேதுரு மரத்துடைய தன்மை எல்லாம் பாருங்க, எல்லாம் விசேஷித்த தன்மைகள். ஆலயத்துக்கு நாம் இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்போ நீதிமான் கேதுரு மரத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறான். நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லிக்கொண்டு போய் பின்பாய் எல்லாத்தையும் நீங்க விளைய கொள்வீங்க. அப்போ இந்த கேதுரு மரத்துக்குள்ள இருக்கிற விசேஷித்த தன்மை. அப்போ இங்க தேவன் கேதுரு மரத்தை அஸ்ரியனோடு ஒப்பிட்டு பேசுகிறான். அதில் தேவனே அந்த கேதுரு மரத்தின் தன்மைகளை சொல்லுகிறான். எசேக்கியேல் எழுதுங்க 31வது அதிகாரம். எசேக்கியேல் பாருங்க, அஸ்ரியனோடு தேவன் அதே வண்ணமாய் பேசுகிறார். ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அதில் நீங்க பார்த்து மனுபுத்திரனை என்று தொடங்கும் பொழுது தேவன் பேசுகிறார் தீர்க்கதரிசி இடத்துல. பாருங்க தேவ வார்த்தைகள் இவைகள். அப்போ 3 to 9 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. 31வது அதிகாரம். இதோ அசீரியன் லீபனோனிலே அலங்கார கொம்புகளோடும் நிழலிடும் தலைகளோடும் அலங்கோக்கிய கேதுரு விருட்சமாய் இருந்தார். எப்படி இருக்காங்க ஒவ்வொன்றே நீங்க மார்க் பண்ணணும். ஒவ்வொன்றே அலங்கார கொம்புகளோடும் நிழலிடும் தலைகளோடும். இந்த மரத்துடைய தன்மையை நீங்க விளங்கிக் கொள்ள வடிவமை கொள்ளுங்க. இதன் கொப்புகள் அலங்காரம். நான் பின்பாய் காண்பித்து கொடுக்கிறேன். இதன் கொப்புகள் எப்படி இருக்கும்? தலைகளுக்குள் தலைத்து அப்படியே குரூப்பாய் இருக்கும். அதை நுனி கொழுந்து எப்பொழுதுமே உயர்றதுக்கு ஏதுவாயிருக்கும். தொடர்ந்து வாசிங்க. அதன் கிளைகளின் தலைகளுக்குள்ளே அதன் நுனி கொழுந்து உயர்ந்திருந்தது. தண்ணீர்கள் அதை பெரிதும் ஆழம் அதை உயர்த்தியும் ஆட்டின. அதன் ஆறுகள் அதன் அடிமரத்தை சுற்றிலும் ஓடின. தண்ணீர் கால்களை வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் பாய விட்டது. ஆகியால் வெளியின் சகல விருட்சங்களிலும் அது மிகவும் உயர்ந்தது. அதன் துளி விடுகையில் திரளான தண்ணீரினால் அதன் கிளைகள் பெருகி கொம்புகள் நீளமானது. அதன் கொம்புகளில் ஆகாயத்தின் பறவைகள் எல்லாம் கூடு கட்டின. அதன் கொம்புகளின் கீழ் வெளியின் மிருகங்கள் எல்லாம் குட்டிகளை
வாழ்க்கை இருக்கணும் என்றுதான் கர்த்தர் கேதுரு மரத்தோடு நீதிமானை ஒப்பிட்டு பேசுகிறார். தன்மைகளை நீங்க பார்த்தீங்க. இந்த தன்மை நீங்க பின்பாய் வீட்டை போய் திருப்பி வாசித்து பாருங்க. நான் இதுல இருந்து உங்களுக்கு 17 விதமான காரியங்கள் இந்த மரத்தின் தன்மையை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். லிபனோன் என்றால் உயரமான ஸ்தலம். நாம் எல்லோரும் சியோன் பர்வதத்திலே கட்டப்படுகிறவர்கள். நம்முடைய பர்வதமாகிய கர்த்தரிலே கட்டப்படுகிற நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். கடைசி நாளே ஜெருசலேம் அங்கிருந்து தான் இறங்கி வரப்போற மனவாட்டி. இப்போ இந்த லிபனோன் வனம் அது உயரமான மலைப்பாங்கான பிரதேசம். அங்கேதான் இந்த கேதுரு மரங்கள் வளரும். அப்போ இந்த கேதுரு மரங்கள் எப்படி வளரும் என்றால் அதற்கு ஒரு விதை தேவை. அந்த விதையை அங்கு கொண்டு சேர்ப்பதற்கு அங்கே பரவிடுவதற்கு காற்று தேவை. அப்போ அந்த விதைக்குள்ள ஆவி, அதாவது ஜீவன் இருக்கணும். அப்போ இந்த 3 பண்புகளோடு தான் இது வளர முடியும். அது வளர்வதற்கான தன்மை நான் பின்பு வசனத்தில் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க போறேன். அப்போ இது எப்படிப்பட்டதுன்னா உயரமான மலை பிரதேசத்துல நீரோட்டமான காற்றும் ஈரப்பதனும் உள்ள என்ன மலை பிரதேசம் போய் பாருங்க, எல்லாரும் போவாங்க. அது ஈரப்பதமாயிருக்கும். எப்பொழுது நல்ல காற்று வீசிக்கொண்டிருக்கும். அங்கே எப்பொழுதுமே நல்ல ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கு. அப்போ கேதுரு மரம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆகவேதான் பவுலும் சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலையும் அப்படி இருக்கிறேன், மனம் ரம்யமா இருக்கிறேன். அப்போ கேதுரு மரத்துடைய தன்மை அது. அடுத்ததாக இது வளர்வதற்கு சூரிய ஒளி அவசியம். அடுத்தது முதல்ல இதுல வளர்றது மரத்துல வேர். இந்த வேர் நாம் நினைக்கிற மாதிரி அல்ல. இந்த வேரை அசைக்கவே, இந்த வேர் முதலாவது பயங்கரமாய் பற்றி பரவும் எல்லா இடத்துல. அந்த வேரோட ஒரு நாள் நீங்க அந்த மரத்தை வெட்டி எடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த வேர் மிகவும் ஆழமாய் ஊடுருவி பரவுகிற வேர். அது எந்த கல்லானாலும் எப்படிப்பட்ட இதாயிருந்தால் அது உடைத்துக் கொண்டு வளரும். அதை எதுவும் தடை செய்யவே முடியாது. வேரை எதுவும் தடை செய்ய முடியாது. இது அந்த மரத்தினுடைய தன்மை. அடுத்ததாக தண்டுகளாலும் தலைகளாலும் அழகாக நிறைந்து அது பக்கம் பக்கமாய் தண்டுகளும் தலைகளும் நீங்க அடிச்சு பார்க்கலாம். ஷீடர் ட்ரீ என்று அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துடைய இதை படத்தை நீங்க பார்க்கலாம். அழகான மரம். இன்றைக்கு நாம் ஏதோ அந்த எவர்கிரீன் மரம் என்று சொல்லி எதையோ ஒன்றை கொண்டு வந்து வைத்தால் இயேசுக்கு அடையாளப்பட, இயேசு நீதிமானுக்கு அடையாளப்படுத்துறது கேதுரு மரம். இந்த மரத்துக்கு இன்னொரு பேர் எவர்கிரீன். இது எத்தனையோ ஆயிரம் வருஷங்களா இருக்கிறது. இது நீடிச்ச ஆயுசுடைய ஒரு மரம். லேசில இந்த மரம் சாகிறது இல்லை. என்ன இந்த மரத்துடைய தன்மை அப்படி. அடுத்ததான் இந்த மரம் பிணைந்து, அதாவது சேர்ந்து வளரும். ஒரு மரம் வந்துட்டா அதுக்கு பக்கத்துல அடுத்தவன் அந்த மரத்தை அதனுடைய கிளைகள் படுத்து அப்படியே சேர்ந்து பிடித்து அப்படியே ஒன்றாய் வளரும். அது வளர்ந்து அப்படியே அடர்ச்சியா இருக்கும். அதை பார்க்கிறதுக்கு ஒரு அழகு. பச்சை பசேரென்று செழிப்பாய் உயரமாய் வளரும். அன்றவிலை கொள்ளுங்க, உயரமாய் வளரும். அடுத்தது அது சேர்ந்து வளர தன்மையை உடையது. அது பிணைந்து, அது அடுத்ததாய் அதனுடைய நோக்கம் சைட்ல வளராது. எங்கே வளராது மரம், எந்த சைட்ல வளராது. ஆனா அந்த மரம் வானத்தை நோக்கி நேரா, இந்த மரம் என்ன பாத்தீங்கன்னா நேரா இருக்கும். ஒரு மரத்துடைய நீளம் குறைந்தது 130-140 வளர்ந்து கொண்டே இருக்கு. அதுல வளர்ச்சி ஒரு நாள் தடைப்படா. அப்படிப்பட்ட பெரிய மரம் தான் கேதுரு. எல்லா மரத்திலும் அலங்காரமான ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களும் பெருமை கொண்டு பொறாமை கொண்டு அதனை பொறாமை அடையத்தக்க அலங்காரம் அவ்வளவு நேர்த்தியாய். நாம் இன்றைக்கு ஒரு மரத்தை கொண்டு வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி அதை வைத்து லைட்டா போட்டு நம்ம, தேவன் பாருங்க தன்னுடைய படைப்பில் இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய படைப்பை வைத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய அறியாமை இருள் நீங்கள், நம்முடைய அறியாமை நீங்க தேவன் நம்மை பார்க்கிற விதம் எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அந்த குருடனின் கண்ணை திறந்த பொழுது அவனிடத்தில் தேவன் கேட்டார், என்னத்தை காசோ? மரங்களை போல் மனிதர்களை காண்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம், உண்மை உள்ளது. அவருக்கு எண்ணிக்கை ஒரு நாளும் பெரிதல்ல. ஒரு மனிதன் என்றாலும் உண்மையாய் நீதிமானாய் கேதுவை போல இருக்கணும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆகவேதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது அதனுடைய ஒரு தன்மை. அடுத்த தன்மை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க.
வெளிப்படுறபடினால அதை எந்த பூச்சி எதுவுமே அந்த மரத்தை அணுகவே முடியாது. இப்போ அந்த மரத்துடைய அந்த வாசனையில இருந்துதான் இன்றைக்கு இந்த பூச்சி எதிர்ப்பு மருந்துகள் கூட செய்யறாங்க. ஆச்சரியமான தகவல், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க அடிச்சு பார்க்கலாம், இன்டர்நெட்ல ட்ரெயின் அடிச்ச இந்த எல்லா டீடைல்ஸ் உங்களுக்கு அப்படியே வரும். கேதுரு மரத்தின் தன்மைகள் இந்த வாட்சிட்டு அடித்து பார்க்கும்போது எல்லா தன்மைகளையும் அதிலே அழகாக கோடிட்டு ஒவ்வொரு காரியம் அது எதற்காக பயன்படுது என்று பார்க்கப்படுது. ஆச்சரியமாயிருக்கு. அடுத்தது, இது எப்பவுமே அதாவது ஈரப்பதமான தன்மையை எதிர்த்து நிற்கும். அப்போ இந்த ஈரப்பதம் இந்த மரத்துக்குள்ள போகாது. அந்த ஈரப்பதம் வேர்ல இருந்து வர்றபடினால இந்த மரத்துல பட்டைகளோ இந்த மரத்தை சுற்றி எந்த பட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நேர்த்தியா மரத்துல ஒரு வெடிப்போ ஒரு காரியம் நீங்க பார்க்க முடியாது. என்ற தேவன் கேது என்று சும்மா சொல்ல இல்லை. தேவனுடைய பார்வையில நீதிமான் அப்படி இருக்கணும். அடுத்தது, இந்த மரம் பெரிதா இருந்தால் இந்த மரம் மிகவும் இலகுவான தன்மையுடையது. ஆகவே அவர்கள் அதை வெட்டி அதை கடல்ல போட்டு தொப்பமா அதை கட்டி அங்கே அனுப்புகிறார்கள். அது இலகுவான பின்பு வசனத்தினோட காண்பித்துக் கொடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு காரியங்களை சொல்லிக் கொண்டு போறேன். அடுத்தது, அதனுடைய அலங்காரம், அழகில ஒரு ஈர்ப்பு இருக்கு. அந்த அலங்காரத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கு. இந்த மரத்துடைய வளர்ச்சியின் அலங்காரத்துல ஒரு ஈர்ப்பு, ஒரு கவர்ச்சி இருக்கு. அடுத்தது, அது தன்னை காக்குற பண்புகளை உடைய மரம். பூச்சி அணுகாம, எதுவுமே தன்னை அணுகாம, தன்னுடைய வாசனையினாலும் தன்னுடைய எல்லா விதத்தினாலும் கேதுரு மரம் தன்னை காப்பாற்றுகிற தன்மையுடைய மரம். எந்த மரத்துக்கும் அப்படிப்பட்ட தன்மையில நீங்க பாருங்க, எந்த மரத்தை பூச்சி அரிச்சு கொள்ளும் இலைகள். இந்த மரத்துல நீங்க ஒரு பூச்சியை காண முடியாது. அது இலைகள் எப்பொழுதும் பச்சை பசேல் என்று இருக்கு என்றால். அடுத்தது, அது நிதானமாய், அது வளர்ச்சி நிதானமாயிருக்கும், நேர்த்தியாயிருக்கும், நிதானமாயிருக்கும் வளர்ச்சி அப்படிப்பட்டது. மற்றது, வருஷம் முழுவதும் சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறார், இலை உதிராது இருக்கிற மகா வறட்சியான காலத்து விஸ்வகாலத்தில் இலை உதிராது இருக்கிற மரத்தை போடுறது அது கனி, அது எப்பயுமே பசுமையா இருக்கு. அதுல ஒரு இலை கூட வாடி நீங்க பார்க்க முடியாது. அடுத்தது, நான் சொன்னேன் நீண்ட ஆயுசுடைய. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 17 விதமான காரியங்களை இந்த கேது மரத்தின் தன்மைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்போ இந்த 17 நீங்க ஞாபகத்துல வச்சுக் கொள்ளுங்க. அதை நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லி எதற்கை தேவன் அதை ஒப்பிட்டு கேதுரு மரத்தை நீதிமான் என்று கேதுரு மரத்தை போல நீங்க இருக்கணும் என்று தேவன் எதிர்பார்க்க என்பதை நீங்க புரிந்து கொள்ள வார்த்தை விடாக நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். இப்ப லெபனோன் என்பதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். லெப் நன் என்ற 2 எபிரேய எழுத்துக்களால் பிரிக்கப்படுகிறது. அதிலே 32 லெப் என்ற 32 ஞானத்தின் வழிகள். அடுத்த நான் என்று சொன்னால் 50 அது ஞானம், தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுகிற தன்மையுடையது. அதான் அந்த லெபனோன் என்ற எழுத்துக்குள்ள இருக்கிற காரியம். அது பின்பு ஒரு நாளே அது தனியா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அப்போ அந்த லெபனான் என்று, லெபனான் என்றால் ஆண்டவருடைய அந்த கேது, அந்த நீதிமான வாழ்க்கை அவருடைய ஞானத்தால் நிறைந்ததா. அதான் சங்கீதக்காரன் சாலமோன் நீதிமொழிகளை எழுத ஞானத்தை குறித்து அப்போ இதெல்லாம் அப்படி நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கு. அப்படி நீதிமொழிகள்ல சாலமோன் எழுதின அதிகாரங்கள். அப்போ இந்த 32 வழிகள் அங்கே யோபு காண்பிக்கிறார் 28ஆம் அதிகாரத்தில் அந்த ஞானத்தின் வழிகளுடைய ஆதாரங்களே. அப்போ இதெல்லாம் இந்த லெபனோன் பலம் அங்க இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஞானத்திலும் புரிந்துணர்விலும் நாட்டப்பட்டதா இருக்கிற ஒரு நீதிமான வாழ்க்கையை தான் அங்கே தேவன் பேசுகிறார். ஆகவே நீதிமான் என்று வேதமே நமக்கு அடையாளப்படுத்துகிறது. மரமாய் தேவன் நம்மை நீதிமானாய் காண்கிற தேவன் மரத்தோடு ஒப்பிட்டு நமக்கு காரியத்தை காண்க. அவருடைய வாயே அசுரியனை, ஒரு மனிதனை மரத்தோடு ஒப்பிட்டு காண்பிக்கிறது. பின்பா இந்த சத்ரு அப்படிப்பட்ட மேன்மைகளோடு உருவாக்கப்பட்டார். இன்று வரைக்கும் அவனுக்கு அழிவில்லை. அப்போ தேவன் நம்மை எப்படிப்பட்ட தரத்தோடு உருவாக்கி இருக்கிறார், எப்படிப்பட்ட தரத்துக்கு நேராக நம்மை நடத்துகிறார். அவருடைய பார்வையில நீதிமான் என்று சொல்லப்படுகிற நானும் நீங்களும் லெபனோனில் உள்ள கேது மரத்தை போல வளரணும். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அப்போ முதலாவது
நான் சொன்னேன் இந்த மரத்துக்கு காற்று, இந்த மரத்துடைய அந்த விதையை பார்த்தீங்கன்னு சொன்னா அது இந்த சைஸ்ல ஒரு ஒரு பிரவுன் கலர்ல இருக்கு. எல்லாம் அந்த விதைகள் அப்படி சுத்தி 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 இருக்கு. நீங்க இங்க வளர்ப்புறது இங்க எடுத்து அந்த சில இதுகள்ல நீங்க அதை பார்க்கலாம். அப்போ அதை காற்று நமக்கு காற்று யாரை அடையாளப்படுத்துகிறார்? ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் நம்மை வந்து காற்றா நமக்குள்ளே அசைவாடி நம்மை அந்த வார்த்தை விதை என்பது அந்த வார்த்தையை ஆவியோடைய வசனத்தையும் ஒப்பிட்டு அது ரெண்டும் யாரோ வந்து நம்ம இடத்துல இயேசு என்று தெய்வன் உண்டு, அவர் இப்படி செய்தார். அந்த வார்த்தை நமக்கு வந்த பொழுது அதுக்கு உயிர் கொடுத்து அதை அந்த விதை நமக்குள்ளே வளர செய்வதற்காக அதை நமக்குள்ளே கொண்டு வந்தவர் ஆவியானவர். இதற்கு ஆதார வசனமாய் பேதுரு 1 பேதுரு எடுங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்திற்கு வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் அப்போ நீதிமான் என்று சொல்லப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு கேதுரு மரம் எப்படியா ஆவியினுடைய காற்றினாலும் ஆவியினாலும் தான் அந்த மரத்துக்குள்ளே ஜீவன் உண்டா. அப்போ அப்படித்தான் நம்முடைய ஆவியினால் நம்முடைய வசனமாகிய கிறிஸ்துவினால் நமக்குள்ளே ஜீவனாய் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். உயிர்ப்பிக்கப்பட்டு நாம் எப்படி இருக்கிறோம்? நீதிமான் என்று அழைக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ளே வந்து நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லி உரிமை பாராட்டுற நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கை வளருகிறதா? இல்லை இத்தனை வருடங்களை நான் கடந்து வந்து என் வாழ்க்கை இன்னுமாய் ஆவி இல்லாம அந்த காற்றால் அடிக்கப்படாம கிடக்கிற விதையை போல நான் இருக்கிறேனா? நம் சற்று ஆராய்ந்து பார்க்க. ஏன்னா தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற வாழ்க்கை தரம் மிகவும் மிகவும் உன்னதமானது. தேவன் அந்த உன்னதமான வாழ்வுக்குத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்க சாதாரணமான வாழ்வுக்கு அழைக்கப்பட இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இதை புரிந்து கொள்ற இல்லை. ஒரு கிறிஸ்தவன் இந்த காரியங்களை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை அப்படியே அனுதினமும் நாம் ஒப்பு கொடுத்தது போல அப்பா சித்தம் போல் உருவாகும். சித்தம் இது. இந்த சித்தத்துல நாம் உருவாகணும். வேற சித்தத்தில் நாம் உருவாக முடியாது. மனுஷ சித்தத்துல ரத்தத்தில் நாம் உருவானதோ தேவனுடைய வார்த்தை என்கிற ஜீவனுள்ள கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. அவன் மாமிசத்தின் ரத்தத்தின் படியில் அவரே சொல்லுகிறார், நீங்கள் ஆவியினாலே பிறப்பிக்கப்பட்டவர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குதா? இது முதல் தரம். இதனால தான் நம்ம வந்து அந்த ஈரப்பதம் என்றால் அந்த தண்ணீர்களுக்குள்ள சொல்லப்பட்ட ஆழமான தண்ணீர்களுக்குள்ள அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஞான ஸ்தானம் என்கிற அந்த ஈரப்பதத்தினாலே நம் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்து அவருடைய ஆலய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள். அவர் உத்தமர். நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அவருடைய வார்த்தை சொல்லுகிற அவர் உத்தமர், எல்லாரும் வேணும், அநீதி இல்லாத வேண்டாம், பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அவருடைய பார்வையில நீதிமான் அப்படி நாட்டப்பட்டிருக்க. பாருங்க, முதிர் வயதிலும் அவன் கனிதந்து புஷ்டி பார்த்த கேதுரு மரத்தை தேவன் ஒப்பிடுகிற காரியத்தை பாருங்க. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியில நாம் பசுமையாய் கனி கொடுக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில வறண்டு இன்னுமே கேவலமாய் இருக்கிற நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை சாதாரணமாய் நம் பரலோகத்துக்கு போவென்று நம்பி ஏமாறவே வேண்டாம். என்ன ஆண்டவர் சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர் தெரிந்து கொண்ட, நீங்க நிறைய பேர் தெரிந்து கொண்ட, ஆனா வரப்போகிற சிலர். அப்போ தேவன் நமக்கு அந்த சிலருக்குள்ளே போகிறதுக்கு வழியை காண்பித்து கொடுக்கிறார். அப்போ நான் சொன்னேன், இது உயரமான அதான் சியோன் வடபர்வதம். அந்த பர்வதத்திலே தான் நம்மை தேவன் நட்டிருக்கிறார். மகாராஜாவின் நகரம். அவர் அறிவாலும் ஞானத்தால் நிறைந்த பொக்கிஷமாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நடப்பட்டு நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் தம்முடைய அப்போஸ்தலருக்கு சொல்லுகிறார், ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாத ஞானத்தையும் வாக்கை உங்களுக்கு அருளுவே. அதுதான் அந்த லெபனோன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அதுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் என்னுடைய ஞானமும் அந்த ஞானத்தை புரிந்து கொள்ளுகிற புத்தி. ஆகவேதான் யோபு முடிக்கும் போது சொல்ற, மனுஷனே தீமையை விட்டு விலகுவது நான் தேவனுக்கு பிரியம். அதுதான் ஞானம். அப்போ அந்த தன்மையோட இருக்கிறோமா? இல்ல துன்மார்க்கனை போல புல்ல போல நம்ம பச்சை பசையலா காட்டிட்டு நம்ம அழிகிறதுக்கு
அக்கினிக்கு ஏதுவா நம்ம இருக்கிறோமா? அதே அதிகாரத்தை எழுதி வைக்கிறார். 2 வித்தியாசத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தது நான் சொன்னேன் சூரிய ஒளி. அங்கோ சூரிய ஒளி என்ன? மல்கியா 4:2 எடுங்க, எடுத்து வாசிங்க. மல்கியா 4:2. பின்பு அது எதை ஒப்பிட்டு பவுல் காண்பிக்கிறான் காண்பித்துக் கொடுத்து மல்கியா அப்படியே மத்தேயுக்கு முன்பா. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறோம் மேல நீதியின் சூரியனை உதிக்கும் வேண்டாம். நீதியின் சூரியன் யாரு? நீதியின் சூரியன் யாரப்பா? நமக்கு 2 கொரிந்தியர் 4:6 எடுத்து வாசிங்க. நீதியின் சூரியன் இதான் நான் சொன்னேன். விதை வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன அல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக அல்லேலூயா. இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆமென். யார் இந்த சூரிய ஒளி? யார் இந்த வெளிச்சம்? இந்த கேதுரு மரத்துக்கு ஒரு நீதிமான வாழ்க்கைக்கு யார் தேவை? தேவன் இயேசு வேண்டும். அவருடைய வசனம் வேண்டும். அவருடைய ஆவி வேண்டும். இல்லாம நீங்க கேதுரு மரம் அல்ல, நீங்க நீதிமானம் அல்ல, நீங்க துன்மார்க்கன். நான் சொல்ல இல்லை, தேவனுடைய வசனம் நமக்கு வேறுபடுத்தி வேறு பிரித்து காண்பிக்கிறது. தேவ சமூகத்துல தான் மாயக்காரன் பாவிகள் சியோனில் இருப்பாங்க ஏசாவுடாய் பேசுகிறார் கர்த்தர். ஆனா தேவன் சொல்கிறார் நீங்க அப்படி அல்ல, நீங்க கேதுரு மரம், நீதிமான். நான் நட்ட கேதுரு மரம். அவருடைய கேதுரு மரத்தின் தன்மைகளை தான் உங்களுக்கு காண்பித்தேன். 17 காரியங்கள். அப்போ சூரிய ஒளி நம்முடைய அவருடைய உபதேசம் வார்த்தை வரும் பொழுது அந்த வெளிச்சத்துல நம்ம வளரணும். அதுக்கு தான் தேவன் சபையை உருவாக்கி வார்த்தைகள், இது போதகம் அல்ல, இது ஒரு பாடமாய் நம்முடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இது உபதேசம் அல்ல, இது உங்களுக்கு பாடம். இந்த பாடத்துக்கு அமையத்தான் உங்களோட வாழ்க்கை இருக்கணும். இல்லைன்னா நீங்க தோற்று போன வாழ்வாள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது இந்த முதலாவது இந்த வேர். நான் சொன்னேன் வேர் வளரும். இந்த வேர் ஆழமாய் பற்றி பிடிக்கும். இந்த கேதுரு மரத்தின் வேர் அப்படிப்பட்ட தன்மை, அது எப்படிப்பட்ட உறுதியானதை உடைத்துக் கொண்டு போகக்கூடிய தன்மை. ஆகவேதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. கொலோசியர் 2:6 எடுத்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர்கள் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. ஹல்லேலூயா. என்ன சொன்னேன்? இந்த வேர் உறுதி. அந்த விசுவாசத்துல உறுதியான எண்ணத்துல போதிக்கப்பட்ட வார்த்தையின்படி, கிறிஸ்து உங்களுக்கு போதித்த அவருடைய சட்டத்தின்படி நீங்க அதுலதான் வேர் கொள்ளணும். அந்த வேர் அப்படியே தழைத்து கொண்டே போகும். அதை தடுக்க ஒருவரால முடியாது, சாத்தானால கூட முடியாது. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். கேதுரு மரத்தை வைத்து தேவன் பேசுகிறார் என்றால் தேவன் சும்மா பேசிட்டு போகிறவர் அல்ல. தேவன் சிறு சிறு காரியங்களோடு கொண்டு நமக்கு நீதிபதி அநேகத்தை பேசியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு இந்த கேதுரு மரம் கொண்டு நம்மோடு பேசுகிறார். அப்போ அந்த வேர் அப்படி இருக்கு. நம்முடைய வேர் எங்க இருக்கு? உலகத்துக்குள்ள அழுக்கில நம்ம வேற விட்டுட்டு நம்ம அதுல உறுதியா இருக்கிறோம், கிறிஸ்துல உறுதி இல்லை. அப்போ நம்ம கேதுரு மரமா புல்லா? புல்லுக்கு வேறு புல்ல நீங்க லேசா புடுங்க எடுக்கலாம், கேதுரு மரத்தை புடுங்கவே முடியாது. நீங்க வெட்டித்தான் எடுக்க. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க வித்தியாசத்தை. அப்போ நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்துட்டு புல்ல போல அப்படி மேலால வேற விட்டு உலகத்தோட அந்த அழுக்கானதுக்காக எல்லாத்துக்கும் அந்த இழிவான ஆதாயத்துக்கு அப்படி வித்து போட்டு நீங்க இருந்தா நீங்க கேதுரு மரம் அல்ல, நீங்க புல்லுக்குப்பான துன்மார்க்க வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அப்போ மிக கவனம். அடுத்ததாய் சொன்னேன் அவருடைய தண்டுகள், தலைகள், அது எல்லாமே தலைத்து வளர. எப்படி அதற்கு அவ்வளவு புஷ்டி, அவ்வளவு அந்த தலைகள் அப்படிப்பட்ட அந்த தண்டுகள் எல்லாம் அவ்வளவு உறுதி. அந்த தண்டுகள் அழகாக பூ பூவா இந்த அதனுடைய அந்த கிளைகள் அழகாயிருக்கும் பார்ப்பதற்கு. அது எப்படி வளர்ப்போ நாம் எப்படி வளரணும் அப்படி வளரணும். நம்ம சுற்றிலும் அப்படிப்பட்ட ஒரு உறுதி, அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி, அப்படிப்பட்ட பசுமை இருக்கணும் என்றுதான் தேவன் தேடுகிறார்.
அப்போ அதற்கு ஆதார வசனம் எபேசியர் 3:17 எடுத்து வாசிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அவருடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். அப்படித்தான் அவருடைய அன்புல, அவருடைய அந்த ஐக்கியத்துல மற்றொரு நீங்க அப்படித்தான் அந்த தலைகள் இணைந்து அதன் தண்டுகள் இணைந்து இருக்கு. நாம எப்படி இருக்கிறோம்? நீதிமான் என்று சொல்லுகிறோம். நமக்கு பக்கத்தில் இருக்க சகோதரனை பிடிக்காது, சகோதரியை பிடிக்காது. ஆனா நம்ம நீதிமான போல அமர்ந்திருக்கிற புல்லுகள் தேவன் பார்க்கிறார். அகல ஆள நீண்ட பாடி துதித்தோம், மண்பை நம்பும் நாம். அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? நம்ம அப்படியா நம்முடைய வாழ்க்கையை கட்டி கொண்டு வாரோம்? அப்போ இங்க தலைகளே நசல் கொண்டுட்டு, கிளைகள் நசல் கொண்டுட்டு, அப்ப மரம் வளர்ந்து என்ன பிரயோசனம்? அத்தி மரத்தை போல தேவன் வந்து பார்க்க பசங்க சபிச்சு போட்டு போயிடும். ஏன்? தேவன் எதிர்பார்க்கிற அந்த தன்மையோடு அது இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னா நீங்க கேதுரு மரம் இல்லை, நீங்க நீதிமானும் அல்ல. நான் சொல்ல இல்லை, வேதம் சொல்லுகிறதை ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்தது நான் சொன்னேன், செய்ததான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லி, இதோ சகோதரமித்து வாசம் பண்ணுவது, அங்கதான் ஜீவன். அதுக்காகத்தான் சபை, அதுக்காகத்தான் சபை கூடுகை, அதற்காகத்தான் ஐக்கியம். அதுதான் கேதுரு மரம். நான் சொன்னேன், பக்கத்தில் இருக்கிற பிணைந்து பிடித்துக் கொண்டு அப்படி சேர்ந்து வளரும். ஆனா ஒவ்வொரு மரமும் தனித்தனி இருந்தாலும் அதனுடைய கிளைகள் தண்டுகள் பக்கத்துல அப்படி பிடித்து அப்படி இணைந்து கூட அப்படியே ஒரே மரமா வளர்ந்து கொண்டே போகும். தேவன் இப்படித்தான் ஒரு சபை வளரணும் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு பக்கத்தால இழுத்துக்கொண்டு, இந்த பக்கத்தால் இழுத்துக்கொண்டு, சபைக்கு விரோதமா, ஊழியக்காரனுக்கு விரோதமா, இப்படித்தானே தேவனுடைய வாழ்க்கை இருக்குது. யோசிச்சு பாருங்க. சத்தியத்தை அற்புத அடையாளங்கள் நடத்துறவங்களுக்கு விரோதமா யாரும் பேசுறது இல்லையே. ஏன்? அவன் வார்த்தையை கற்றுக் கொடுக்க மாட்டான். அப்போ சத்துருக்கு அதை குறித்து இதெல்லாம் நசல் கொண்ட இல்லை, தலைகள் பார்க்க பசுமையா இருக்க மாதிரி தான் இருக்கான இல்ல. அவனுக்கு தெரியும் இவன் கேதுவா வளரவே கூடாது. வளர்ந்துட்டா அது தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டது, அது தேவனுடைய ஆலயத்துக்குரியது. நீங்க ஆலயத்தை கட்டின சாலமோனுடைய காரியத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, முதலாவது அவன் அந்த கற்களை வைத்து, பின்பாக இந்த கேதுரு மரங்களை வைத்து, அதன் பின்பாக தங்க தாளே முலாவிட்டு பூசித்தான் இந்த ஆலயம் கட்டப்படுகிறது. அப்போ கற்களாய் இருந்து, கற்பண்ணை போல இருந்த உன் வாழ்க்கையை தேவன் கேதுருவாய் நீதிமானாய் மாற்றி அதை பொன்னாய் விளங்க பண்ணுகிறான். ஆலயத்தில் ஒவ்வொரு தன்மைக்குள்ளும் தேவன் தன் பிள்ளைகளுக்குரிய நோக்கத்தை வைத்து கட்டினான். நன்றாய் விளங்கிக் கொண்டு. அப்போ அதான் சொன்னேன், அந்த ஈசோப்பு கட்டையா நீங்க இருக்கணும். அதுலதான் அந்த சுத்திகரிக்கிற பொருள் இருக்கும். அதுக்கு இளம் என்ற இயேசு கிறிஸ்து, இயேசு அந்த இளம் சிவப்பு தன் ரத்தத்தை கொடுத்து உன்னை நீதிமான் கேதுருவாய் மாற்றி இருக்கிறார். நீ சுத்திகரிக்க பிறந்தவன். அப்போ சுத்திகரிக்கணும். அனுதினம் நீங்க சுத்திகரிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு அந்த சுத்திகரிப்பை கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும் என்றுதான் தேவனுடைய குஷ்டம். இன்றைக்கு ஆவிக்குரிய குஷ்டம் எல்லாம் இருக்கு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது பிள்ளைகள். ஆகவேதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக நான் சொன்னேன், வானத்தை நோக்கி வளரும். அது தன்மை வானத்தை நோக்கி எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கு. ஆகவேதான் யாக்கோபு சொல்லுகிறார் 1:12 அது உறுதி, அது வானத்தை நோக்கி வளர பண்ணுது. அப்ப அதோட உறுதி எப்படி இருக்கணும்? யாக்கோபு 1:12 வாசிங்க. சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. அப்போ உங்களோட உறுதி உங்களுக்கு வர்ற சோதனைகள் நிமித்தமாய் ஏற்படுகிறதா இருக்கிறது. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஏற்படுகிற சோதனைகள் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஏன்? அதை என்னை உறுதியாக்குகிறது. என் வேரை அசையாமல் பிடித்து என்னை ஓங்கி வளர செய்கிறது.
அப்போ அந்த உறுதியோடு வளரணும். நீங்க சோதனை கண்டு நீங்க துவண்டு போயிடக்கூடாது. தேவன் அதுல பிரியமா இருக்கிறதே இல்லை. தேவன் நமக்கு ஒரு சோதனை கொடுத்தார் சொன்னார். அதோடு கூட அதிலே கொரிந்தியரிலே பவுல் சொல்ல தப்பிப்பதற்கு பிதாவே வழிகளை ஏற்படுத்துகிறாராம். மனுஷனுக்கு ஏற்படுகிற சோதனைகள் அல்லாமல் வேறு சோதனைகள் உங்களுக்கு ஏற்படுகிறது இல்லையே. அப்போ நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. அப்படிப்பட்ட தன்மையோடு நீங்க இருக்க. அப்போ அடுத்தது நான் சொன்னேன், இது கெட்டு போகாது. இதை பூச்சி எதுவுமே இதை ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி? கொலோசியர் 3:13 எடுத்து வாசிங்க. நான் முன்பு சொன்னது 1 கொரிந்தியர் 1:10 இருக்குது. மனுஷருக்கு நேரு அதை நீங்க பின்பாய் வாசிச்சு பார்க்கணும். நான் எல்லாத்தையும் சொல்ல வசனங்களை சொல்ல நீங்க அப்புறம் மார்க் பண்ணிட்டு வீட்டை போய் எடுத்து வாசிச்சு பாருங்க. நேரத்தின் நிமித்தம் ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்துவுக்கு மன்னித்ததோடு ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த காரணம் இந்த தன்மைகள் ஒரு மனித ஒரு நீதிமானுக்குள்ள இருந்துட்டா அவனை சாத்தான் என்கிற பூச்சி அரிக்கா. அவனை கெட்டு போகவே விடாது. அவனுடைய வாழ்க்கையில் எந்த பிளவும் வராது. அவனுடைய வாழ்க்கையில் எந்த விரிசலும் வராது. ஏண்டா அவன் அப்படியா கிறிஸ்துவுக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கிறான். அவன் தன்னை காப்பாற்ற அறிந்தவன். அப்போ அந்த தன்மை நமக்குள்ள இருக்குதா? அடுத்து நான் சொன்ன நறுமணம் வீசும் எந்த பூச்சியும் அணுகாத படிக்க தன்னை சுத்தி. அதிலே கொலோசியர் 3:14 வாசிங்க. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் எல்லாவற்றுக்கும் மேல நீங்க வைத்து பார்க்கணும் கிறிஸ்துவின் அன்பை. அப்போ வைத்து நீங்க காரியங்களை ஆராய்ந்து பார்த்து ஒரு காரியங்கள் உங்களுடைய சகோதரனோடு நீங்க உறவாடி பேசும் பொழுது அங்கே சத்துருக்கு எந்த இடம் இல்லை. அங்கே அன்பும் சமாதானமும் நிறைந்து இருக்கு. இதைத்தான் சங்கீதக்காரன் பாடி வைக்கிறான் 133 சங்கீதத்தில். இந்த தன்மைகளோடு நாம வளர, இந்த தன்மைகளோடு நான் சொன்னேன் இந்த மரத்துக்கு ஈரப்பதம் அதிகம். ஏன்? அது தனக்குள்ள ஒரு பிசின் ஒரு எண்ணெய் தன்மையான ஒரு காரியத்தை கொண்டிருக்கிறது. அப்போ நமக்கு இல்லை, நமக்கு தெரியும். அதுக்கு வசனங்கள் எல்லாம் காண்பித்துக் கொண்ட நேரமாகும். ஆவியான நமக்குள்ள வந்துட்டா அவர் நமக்குள்ள அபிஷேகமா எண்ணெயா அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் நமக்குள்ள இருந்து வழிகாட்டிப்பார். அதை சொல்றேன், உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்ல வழிகாட்டுவேன். பல வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். அப்போ அந்த தன்மை அந்த ஈரப்பதம் அப்ப உங்களை வெளியிலிருந்து வரல எது கெடுக்காது. உங்களை விளங்குதான் அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறபடி ஆவியாக அந்த தன்மையோடு நாம் வளரணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற நீதிமானுடைய வாழ்க்கை. அந்த தன்மையோடு தான் கேதுரு மரம் இருந்து அந்த தன்மையை தேவன் தன் பிள்ளைகளிடத்தில் எதிர்ப்பார். அதுக்காக தான் தம் ஆவியை அளவில்லாமல் ஊற்றுகிறார். அதற்கு ஒரு அளவை அவர் வைக்கவே இல்லை. ஒருவன் தாகம் தாகம் என்று கேட்டா கொடுப்பா. அவர் சொல்ல எனக்கு பாடம் பண்ணுங்கள், தாகம் அடைவதே இல்லை. நான் கொடுக்கிற என்னுடைய தண்ணீர் அப்படிப்பட்டது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ அப்படி நாம் இருக்க இதற்கு நீங்க அநேக வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கலாம். இன்னொன்று ரோமர் 1 நமக்கு தெரியும். நாம் எப்படி நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஜீவ பலியாக கொடுத்து நாம் உலகத்தோடு ஒத்த விஷயம் தெரியாமல் நம்மை ஒப்புக் கொடுக்க. இதெல்லாம் நீங்க தியானித்து பாருங்க. அதே மாதிரி 2 கொரிந்தியர் 2:15 சொல்லுகிறார் இதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை. அதே போல அடுத்த சொன்னேன் இலகுவானது. அப்போ இந்த மரம் பாரம் அல்ல, இலகுவான மரம். எப்படி அந்த மரத்துடைய தன்மை அப்படி இலகுவா இருக்க முடியும்? அப்போ நீதிமான வாழ்க்கை எப்படி இருந்தா அப்படி இலகுவா இருப்பான்? மத்தேயு 5:3 நமக்கு தெரிந்த வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரவாயில்ல லேசா போயிடுவான். ஏன்னா அவனுக்கு எப்பயுமே எளிமை. தன்னை குறித்து எந்த பெருமையும் இல்லை, எந்த தன் சுயத்தை குறித்து எந்த இதுவும் இல்லை, தன் அலங்காரங்களை குறித்து தன்னுடைய பேச்சை குறித்து நடே எளிமை. இதுதான் திறவுகோல் வசனம், ஆண்டவர் ஆரம்பித்த வசனம். அப்போ இலகுவான தன்மையோடு நாம் இருக்கணும். நீதிமான் என்று சொன்னா உங்களை எல்லாரும் எந்த நேரத்தில் அணுகக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கணும், எளிமை இருக்குது. கிறிஸ்துவ நடுகிறவனும் தேடி வந்து நிக்கதேமு பேசுறோம், உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட தன்மை நமக்கு இருக்குதா? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது அது தன்னை சுத்திகரிக்கும். அதுக்கு சுத்திகரிக்கிற தன்மை உண்டு. அப்போ அது எப்படி தன்னை சுத்திகரிக்கும்? அந்த
அலங்காரம், ஒரு ஈர்ப்புடைய அலங்காரம். 1 பேதுரு 3:14 எடுத்து வாசிங்க. இதுதான் அந்த அலங்காரம், இதுதான் அந்த ஈர்ப்பு தன்மைக்குரிய காரியம். பேதுரு சொல்லுகிறார். நான் விரைவாக போகிறேன் நேரத்துக்கு. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை அல்லேலூயா. உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நன்மனச்சாட்சி உடையவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. இதுதான் இந்த நல் மனசாட்சியோடு நீங்க கிறிஸ்துவுக்குள்ள பூர்ண சற்குணத்தோடு செய்கிற அந்த நற்பண்புகள் உங்களை காப்பாற்றும். அது நல்லது, மற்றவர்களை ஈர்த்து உங்களிடத்துல கொண்டு வரும். இவருக்கு ஏதோ வித்தியாசம் உண்டு. இவருடைய வாழ்க்கையில், இவருடைய பேச்சிடத்தை, இவருடைய நடக்கையில் ஏதோ ஒன்றை நம்ம பார்க்கிறோம் என்று. இப்படித்தான் அன்று ஆதி அப்போஸ்தலர்கள் தேடி வந்தாங்க, கிறிஸ்துவிடத்துல வந்தாங்க. ஏன்னா போய் பாவிகளோடு ரட்சிக்க வந்தவர் அங்கே வேசிகள் சொல்லப்பட எல்லாரோடும் இருந்தவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார். அப்போ அது நம்மை அவர் சுத்தி அரிக்கிற தன்மை, மற்றவர்களை ஈர்க்கிற தன்மை. அப்போ அப்படி நம்ம இருக்க நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்தது 1 பேதுரு 1:15 காக்கிற தன்மை குறித்து தேவன் சொல்லுகிறார். 2 வசனங்கள் உண்டு. 1 பேதுரு 1:15 வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. இதுதான் உங்களை காக்கிற மிக முக்கியமான பண்பு. நம்மை அழைத்தவர், நடத்தியுள்ளவர் யாரு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். கேதுரு மரமாய் என்னை வளர்க்கிறவர் யாரு என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த பண்பு நம்மை காக்கும். அதுதான் பிலிப்பு 4:7 எடுத்து பிலிப்பு புத்தகம் 4:7 வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அது காத்துக்கொள்ளுகிறபடினால உங்களுக்குள்ள தேவையில்லாத விரிச பிளவுகள் ஒன்றுமே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட நீதிமானுடைய வாழ்க்கையில சத்துருவுக்கு வந்து சுத்தி சுத்திப்பா யோபுவை போல ஆஹா வேலை அடைக்கப்பட்ட ஒரு கேது நீதிமான் ஒன்றும் செய்கிறார். கத்தட்ட போனாலும் அவர் சொல்ல போறது நீதிமான முத்தமனும் சன்மார்க்கனும். கத்தர் கரத்தை எடுத்தா தான் இவனை நான் கை வைக்கலாம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ இந்த வாழ்க்கை நமக்கு வேணும். இந்த வாழ்க்கையோட நாம் வளர. ஆகவேதான் வருஷம் முழுவதும் பசுமை இருக்கு. அதான் வசனத்தை நேரத்தோட சொல்லிட்டேன். சங்கீதம் 1வது சங்கீதம் 3வது வசனம். எப்பொழுதும் என்னாது நீர்ப்பாய்ச்சலான அந்த ஆவியினுடைய அந்த நிறைவினால் நிறைந்திருக்கிற கிறிஸ்து என்கிற வார்த்தை நிறைவினால் நிறைந்திருக்க பண்ணினான். அதை சுற்றிலும் எப்பொழுதும் பச்சை பசை எவர்கிரீன். நம்ம வச்சிருக்கிற கிறிஸ்துமஸ் மரம் அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ தேவன் கேதுரு மரத்தை இப்படியாய் நமக்கு காண்பார். மற்ற நாள் சொன்னேன் உங்களுக்கு. அடுத்தது ரோமர் 2:7 வாசிங்க. நீண்ட ஆயுசு, இது நீண்ட ஆயுளுடைய மரம். நான் சொன்னேன் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வாழ்க்கை இருக்கு. ரோமர் 2:7 வாசிங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். நீண்ட நித்திய ஜீவன், முடிவில்லாத ஆயுளை கர்த்தர் கொடுப்பார் நீதிமானுக்கு. அப்போ இந்த தன்மையோடு நம்ம இருக்கு. அந்த தன்மை கேதுரு மரத்துக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் கேதுரு மரங்க நீங்க பாருங்க, வருஷம் 1000 வருஷம் 2000 வருஷத்தை தாண்டி கேதுரு விருட்சங்க நிக்குது. அந்த கேதுரு மரத்தால் நீங்க ஒரு பொருளை செய்தா அதை பூச்சி அரிக்கா, அதுல எந்த வெடிப்பும் வரா. ஆகவேதான் தேவன் தன் ஆலயத்துல கொண்டு வந்து வைத்தது கேதுரு மரத்தை. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட. அன்றாட சாதாரணமாக நீங்க நினைக்கக்கூடாது. நீதிமான வாழ்க்கை என்றது தேவன் எதிர்பார்க்கிற தரத்தோடு இருக்கு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ தேவன் நம்மை அப்படியாய் பார்க்கிறார். அப்ப இது 17 காரியங்கள். இன்னும் அநேகம் உண்டு. நான் உங்களுக்கு சில நேரத்தின் நிமித்தம் கலாத்தியர் 6:2 எடுத்து வாசிங்க. ஒன்றை சொல்லிவிட்டு பின்பார் விரைவாக மற்ற காரியங்களுக்கு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா. இதுதான் நம்மை எந்த பிரிவுக்கு நேராக கொண்டு போகாது. நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற இல்லை, என் பிரமாணத்தை, என் சுயத்தை, என் பார்வையை, என்னுடைய காரியத்தை நான் சபையிலும் என்னிலும் நிறைவேற்ற பார்க்கப்படியால் தான் பிரச்சனை பிளவு. அதால் அநேகர் போயிட்டான். நன்றாய் பாருங்க, இதெல்லாம் புல்லுகள்.
ஆண்டவரை துன்மார்க்கர் அழிக்கப்பட போறாங்க. நான் சொன்னேன், தேவ சமூகத்தில் இருக்கிறதா நமக்கு ஆசீர்வாதம். தேவனுக்குரிய வாழ்க்கை வாழ்வதா நமக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு இன்னும் அநேக வசனங்கள் நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். அப்போ இந்த 17 தன்மைகள் என்று சொன்னேன். இப்ப 17 தன்மைகள் என்று நான் ஏன் சொன்னேன் என்றால், தேவனே இந்த 17 தன்மைகள் 17ஓடு இந்த கேதுரு மரத்தின் தன்மைகளை நீதிமான் ஒப்பிட்டு காண்பிக்கிறார் என்று சொன்னால், இந்த வாழ்க்கை எப்படி இருக்க, அதான் கேதுரு மரம், அதான் நீதிமான். ஏனென்றா நீங்க எடுங்க கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 இருந்து 21 வரைக்கும் உள்ள மாமிசத்தின், நீங்க பிறகு வாட்சி, நான் உங்களுக்கு வசனங்களை சொல்றேன். மாமிசத்தின் கிரியைகளை வாட்சி பார்த்தீங்கன்னா சரியாக நீங்க எண்ணி பாருங்க, 17 மாமிசத்தின் கிரியைகள் அங்கே இருக்கு. 17 மாமிசத்தின் கிரியைகள் இருக்கு, எண்ணி பாருங்க. இந்த 17 மாமிசத்தின் கிரியைகளும் நீதிமான் என்று சொல்லப்படுகிற உனக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நீ கேதுரு மரம் அல்ல, நீதிமான் அல்ல, புல். நீங்க வீட்டை போய் பார்த்துக்கொள்ள, ஏன் தேவன் இதை நமக்கு எழுதி வைத்து. அப்போ இந்த 17 தன்மைகளும் நீதிமான வாழ்க்கையில வரவே படாது. வந்தாலும் அதையெல்லாம் ஜெயமாய் மாற்றி அந்த வார்த்தையும் படி, வார்த்தை வசனங்களை உங்களுக்கு நிறைய வசனங்களை காண்பித்து கொடுத்தேன், இன்னும் காண்பித்து கொடுக்கலாம். ஆனா இது போதுமானது. அப்படி உங்களோட வாழ்க்கை வளரக்கூடாது. நீங்க நீதிமான் கேதுவாய் நிமிந்து வளர்ந்து உங்களோட ஒரே நோக்கம் பரலோகம், வானத்தை நோக்கி அது போய்கொண்டே இருக்கும். பரலோகமே என் பேச்சு, பரலோகமே என் மூச்சு, என் கிறிஸ்துதான். இதான் பவுல் சொல்லுகிறார், பின்னானவை தள்ளி முன்னானவை நோக்கி நான் கிறிஸ்துவை நோக்கி ஓடிப்படைதான். இந்த பார்வை நமக்குள்ள வந்து, இதான் கேதுரு மரம், இதான் நீதிமான். இந்த வாழ்வுக்கு தான் தேவன் நம்மை அழைக்கிறார். அப்போ நீதிமானாய் நமக்காக வெளிப்பட்ட முதலாவது நீதிமான் இயேசு கிறிஸ்து. அவர் கேதுரு மரத்தை போன்றவர். அவர் அவருடைய இரத்தத்தாலே தன்னுடைய சரீரத்தை, ஈசோப்பான சரீரத்தை, சவக்காரத்துக்கு ஒப்பான சரீரத்தை கொடுத்து அந்த கேதுரு கட்டையாகிய கிறிஸ்து நம்மை சுத்திகரித்திருக்கிறார். ஆகவேதான் கிறிஸ்துக்குள்ள வந்த நீதிமான் அப்படிப்பட்ட கேதுருவாய் இருக்கணும் என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுத்து. அப்போ இந்த கேதுரு, இந்த ரத்தம், தண்ணி நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள வருவதற்காக அந்த குடத்துல தண்ணிக்குள்ள எப்படி அதை முக்கி, அதே போல நம்மை முக்கினார் ஆண்டவர். ஒன்று கொல்லப்பட்டு ஒன்று பறந்து, ஒன்று பறந்து போச்சு சுதந்திரமா, ஒன்று கொல்லப்பட்டது. நம்முடைய பழைய வாழ்க்கை கொல்லப்பட்டது. புதிய வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள கழுகை போல உயர எழுப்பி பறக்கிற வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கு. இப்போ ராஜா மகாராஜா வாசம் பண்ணுவதற்கு கேதுரு வினாலே நான் சொன்னேன் ஆலயத்தை, நாம் வேதம் சொல்லுகிறது கொரிந்தியரை நாம் அவருடைய ஆலயங்கள். நம்மை அவர் நீதிமான் என்கிற கேதுரு மரத்தோடு ஒப்பிட்டு நம்மை கட்டின இந்த ஆலயத்துல தான் ராஜா வாசம் பண்ண விரும்புகிறார். அப்போ உங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கணும். ராஜா மாத்திரமல்ல, மகாராஜா, சியோன் மதப்பர்வதத்தின் மகாராஜாவாகிய பிதாவாகிய தேவன் சொன்ன, நானும் என் பிதாவும் உங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்யும். அப்போ ஒரு கேது மரத்துடைய தன்மையோடு உங்க வாழ்க்கை இருக்க, அந்த நீதிமான் என்கிற அந்த வாழ்க்கை இருந்தால் தான் ராஜா வந்து உங்களுக்குள்ள வாசம் பண்ண முடியும். பாருங்க, தாவீது உலகத்தின் ராஜாவுக்கு இன்னொரு ராஜா அவனை ஒரு தேவனுடைய அரசனாய் கண்டு அவனுக்கு அனுப்பினதெல்லாம் கேது. இன்று தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துக்குள்ளே நம்மை நீதிமான்களாய் கேதுருக்களாய் கண்டு நம்மை கொண்டு தேவன் தம் ஆலயத்தை ஆதி அப்போஸ்தலர் மேல, அவருடைய தீர்க்கதரிசிகள் மேல நம்மை இணைத்து கேதுரு நல்ல கேதுருக்களாய் தேவன் அவருடைய ஆலயத்திலே நட்டு நம்மை நடத்துகிறார். நம்மை மீண்டும் 92 சங்கீதத்துக்கு வாங்க, காத்து முடிக்க போகும். நான் உங்களுக்கு அநேகத்தை சுருக்கி சொன்னேன். இல்லைண்டா இது 2 நாட்களாக செய்ய வேண்டிய பிரசங்கம். நான் ஒரு நாளை முடித்து விட்டேன். அது லேசு, ஒரு நாள் முடிக்கிறது நல்ல உங்களுக்கு விலகாய் விலகு. அதுக்காக எடுங்க திருப்பி சங்கீதம் 92. இப்போ வாசிங்க 12, 13, 14, 15 வாசிங்க. நீதிமான் பனியைப் போல் செழித்து இதோடு உள்ள கேதுருவைப் போல் வளருவார். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணினபடி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். ஆமென். இப்பொழுது இந்த சங்கீதத்தை நீங்க படிக்கும் பொழுது
இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது உங்களோட பார்வையில வித்தியாசம், உங்களோட புரிந்துணர்வுல ஒரு வித்தியாசம். இப்ப நீங்க இதை உணர்ந்து பார்ப்பீங்க, இதை உண்மையாக செய்ய பார்ப்பீங்க, இதை உண்மையாக அர்ப்பணித்து உங்களோட வாழ்க்கையை கட்ட பார்ப்பீங்க. இதைத்தான் கண்மலையாகிய கிறிஸ்துவை நம்மை கட்டின தேவனுடைய நோக்கம். கண்மலையாகிய கிறிஸ்து எனக்காய் உங்களுக்காய் முதல் நீதிமானாய் வெளிப்பட்டார். ஆகவேதான் அவரை சிலுவையில் அறைந்த பொழுது அவரை நீதிமான் என்றும் அவரிடத்தில் எந்த குற்றம் இல்லை என்று 100க்கு அதிபதியும் அங்கு இருந்தவர்கள் அடித்துக் கொண்டு கதறின காரியத்தை வேதம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அந்த நீதிமான், அந்த கேதுரு மரம், அழிவில்லாத கேதுரு மரம் நமக்காக ஒரு அழிந்து போகிற சர்வத்தை நமக்காக தாங்கி அதிலே அழியாமே கொண்டு வந்து ஜீவித்து உயிர்த்து எழுந்து நமக்காக ஜீவிக்கிற கர்த்தர். நம் வாழ்க்கையும் அப்படி இருக்கணும் என்றுதான் கேதுருவோடு நீதிமானுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு வேதம் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் ஒன்றும் சும்மா இல்லை. தேவன் எழுதி வைக்கிற ஒவ்வொரு காதப்போ நீங்க ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய மணவாளன் மணவாட்டியுமாய் நீங்க மணவாளன் இணைக்கப்பட்டுள்ள இருக்கும் பொழுது இந்த மாமிசத்துக்குரிய எந்த குணமும் உங்களுக்கு இருக்கிறது எல்லாம் அழிக்கப்படும். அது எப்படி அழிக்கப்படணும் என்றுதான் இந்த கேதுரு மரத்தின் தன்மை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நம்ம அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகள், அவருக்குள்ளே கனி கொடுக்கிற பிள்ளைகள். இந்த வருடத்தின் முடிவிலே இதான் நமக்கு தேவன் வைத்து ஆசீர்வாதம். அவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை கேதுருவை போல நீதிமானுக்குரியதாய் நீ மாற்று. நான் உண்மை உள்ளவர், நான் நீதி உள்ளவர். உன்னை செழிக்க பண்ணுவேன், உன்னை வளர பண்ணுவேன். நீ முதிர் வயதிலும் ஒரு நாள் நீ பசுமையற்றவனா இருக்க போறதே இல்லை. நீ பசுமையற்றவளா இருக்க போறது. ஏன் நம்மளோட வாழ்க்கை இன்னைக்கு பசுமை இல்லை? ஏன் நம்மளோட வாழ்க்கைக்குள்ள தாறுமாறு? ஏன் நம்மளோட பேச்சில தாறுமாறு? நம்மளோட கிரியையில தாறுமாறுண்டா நம்ம இன்னும் நீதிமான் என்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள வர இல்லை. அப்போ கிறிஸ்து நமக்கு அதுதான் நமக்கு வாயை குறித்து கற்றுக் கொடுத்தவர். நீதிமானுடைய வாழ்க்கையை தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ அவருடைய சமூகத்தில் நாம் எழுந்திருந்து தேவனுடைய வனத்தில் இருக்கிற அவருடைய தோட்டத்தில் இருக்கிற